திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் காவலரை ஆபாசமாக பேசிய வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நியாயம் வழங்கும் புனிதமான நீதிமன்றத்தில் நின்று கொண்டு வாதாட வேண்டிய வழக்கறிஞர் வாய்க்கூசாமல் ஆபாசமாக திட்டி தீர்க்கும் காட்சிகள்தான் இவை. எதற்காக இவ்வளவு களைபர? திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அடுத்த பெண் ஒருவர் தனது காரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தில்லை நகரைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் சாய்பாபா நகரைச் சேர்ந்த ஃபைரோஸ்கான் ஆகியோரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். அப்பெண் அடமானம் வைத்த காரை கமலக்கண்ணனும் ஃபைரோஸ்கானும் கூட்டு சேர்ந்து வேறொரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு போலியாக பத்திரம் ஏற்பாடு செய்து விற்றுவிட்டதாக தெரிகிறது. காரை திரும்ப கேட்ட பெண்ணிடம் காரையெல்லாம் தர முடியாது, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என கமலக்கண்ணனும் ஃபைரோஸ்கானும் கொலை மிரட்டல் விடுத்தனராம். இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தனது காரை மீட்டுத் தரக்கோரி மாத்திரை சாப்பிட்டு மயங்கினார். இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை கமலக்கண்ணன் மற்றும் ஃபைரோஸ்கான் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இந்த இருவருக்கும் ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் இருவரிடமும் நீதிபதி கேட்கும்போது உடல்நிலை சரியில்லை என கூறுங்கள் என கூறினாராம். இதை பார்த்த காவலர் குடியரசனோ எதற்காக இப்படி தவறாக வழி நடத்துகிறீர்கள் என தட்டி கேட்க ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் சுரேஷ் காவலர் குடியரசனை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அத்தனை பேர் சுற்றியிருக்க எதையும் கண்டுகொள்ளாமல் வழக்கறிஞர் சுரேஷ் அநாகரீகமாக கண்மூடித்தனமாக திட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சரி இருங்க, அம்மாட்ட பேசிக்கலாம். அமைதியா இருங்க. இருங்க, என் கிளையன்ட் கூட பேசுறது கூட நீங்க பேசுங்க, பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுறதுக்கு இவங்க உட்கார்ந்து கத்துவீங்களா? எப்படி உங்களுக்கு தான் அதிகாரமா? டாக்ஸில கூட நீங்க கத்துவீங்களா? சரி அவங்க இல்ல நீங்க டாக்ஸில போட்டா உங்களுக்கு தான் கத்த தெரியுமா? நாங்கலாம் உட்கார்ந்து நீங்க போறதுக்கு எஃப்ஐஆர் போட்டு யாரோ ஆர்சி ஓனர் எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்துப்பாங்க, எவனோ ஒருத்தர் வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவீங்க. அதுதான் அம்மா வந்தா நீங்க உங்களுக்கு என்ன பேசுங்க. அது நான் பேசணும்னா மத்தவங்க எல்லாம் கம்முனுக்கு சொல்லுங்க. அதிலும் ஒரு கட்டத்தில் இது எங்க கோர்ட், நாங்க கத்துவோம் என்று நீதிமன்றம் ஏதோ தன் சொந்த வீடு என்பதைப் போல பெருமையடித்துக் கொண்டார் வழக்கறிஞர் சுரேஷ். நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் காவலரை ஆபாசமாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.